உங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த தெய்வ நம்பிக்கை இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தெர்மாமீட்டர் வேணும் இல்லையா? இப்போ ஜுரம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம், அதுக்கு தெர்மாமீட்டர் வச்சா காட்டுது 105, 103, 104. அது மாதிரி ஒரு தெர்மாமீட்டர் என்ன அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று, நீங்கள் பிரார்த்தனை செய்கிற போது அந்த தெய்வமானது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்கள் பிரார்த்தனையின் முடிவிலே மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும், ஒரு திருப்தி, பாதி காரியம் நடந்துட்ட மாதிரி ஒரு தெம்பு ஏற்படும். அது ரெசிப்ரோகேஷன் சொல்கிறது. அப்போ தெய்வம் உங்களை கடாட்சம் பண்ணுதுன்னு அர்த்தம். பெரிய மகான்களுக்கு, சான்றோர்களுக்கு, நல்லவர்களுக்கெல்லாம் அது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். அடியனுடைய ஞானகுரு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வைகுண்டவாசி வீரராவையங்கர் சுவாமிகள் சொல்லுவார், ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு தெரியும் அது நடக்கும் நடக்காதுன்ட்டு அப்படின்னு. அதுதான் அந்த ரெசிப்ரோகேஷன். அது உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் பரவாயில்ல, உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வலுப்பட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை, என்னதான் சாமி கும்பிட்டாலும் நமக்கு மனசு பக்குன்னு அடிச்சுக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப லோ கிளாஸில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் மேலே போகணும். ரெண்டாவது என்னென்னா வெரிஃபிகேஷன் பை ரியல் இன்சிடென்ட்ஸ். நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஒரு பிரார்த்தனையை கடவுள் முன்னால் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த காரியம் நடக்குதா இல்லையாங்கிறத ப்ராக்டிக்கல் வெரிஃபிகேஷனில் பார்க்குறோம் இல்லையா? ஏதோ 50% நடக்குதுன்னா சரி பரவாயில்ல, நமக்கு தெய்வ நம்பிக்கை ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை 10க்கு 10 ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப முன்னுக்கு போக வேண்டி இருக்குது, அந்த பக்தி வரணும்னு சொல்லி அந்த பக்தியை கொடுன்னு அவனை தான் கேட்கணும். அவன் அந்த அருள் செய்கிறான்.